வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வருகின்ற புது வருடம் 2025ஆம் ஆண்டு கன்னிராசி மக்களின் பலன் பாகம் 2. இந்த பாகப்பதிவு 2இல் கன்னிராசி மக்களின் காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, குடும்பம் மற்றும் குடும்ப வாழ்க்கை, நிலம், சொத்து, வாகனம் சார்ந்த ஆலோசனை கணிப்புகளை விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம். முதலில் கன்னிராசி மக்களின் காதல் வாழ்க்கை. கன்னிராசி மக்களின் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஒரு கலவையான அதிர்ஷ்டத்தை தருகிறது. ஆண்டின் தொடக்கத்திலிருந்து சில மாதங்கள் வரை 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கும் சனி பகவான் 6ஆம் வீட்டில் தங்குகிறார். இந்த பஞ்சமாதி இடப்பெயர்ச்சிக்கு 6ஆம் வீடு சாதகமாக இல்லாவிட்டாலும் சனியின் சஞ்சாரத்திற்கு 6ஆம் வீடு சாதகமாக இருக்கிறது என்று நம்பலாம். ஆழமான அர்த்தமுள்ள காதலுக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்பது அர்த்தமுள்ள தகவலாக இருக்கிறது. மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி பகவான் தங்களின் 7வது வீட்டிற்கு செல்கிறார். இது காதல் திருமணம் செய்ய விரும்புவோருக்கு சாதகமாக இருக்கும். வேறு வார்த்தைகள் கூறுவதானால் இது கொண்டாடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் யாருடைய காதல் நேர்மையானது மற்றும் தங்கள் காதலை திருமணமாக மாற்ற விரும்புகிறவர்களுக்கு உதவுவார். ஆகவே உங்கள் காதலில் உண்மை இருந்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நேர்மை இல்லாவிட்டால் அதற்கு தகுந்த தண்டனையை பெறுவீர்கள். அதே சமயம் டைம் பாஸ், காலம் கடத்துவதற்காக காதல் செய்ய விரும்புவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்லதாக கருதப்படாது. மே மாதத்தின் நடுப்பகுதியில் குரு பகவான் பயிற்சி காதல் உறவுகளுக்கு நல்லதாக அமைகிறது. சுக்கிரன் சஞ்சாரம் பொதுவாக கன்னிராசி மக்களுக்கு சாதகமாக இருக்கும். சில விதிவிலக்கான சூழ்நிலைகளில் நீங்கள் நிறைவான காதல் வாழ்க்கையை பெறுவதற்குண்டான சூழலும் அது சார்ந்த மகிழ்ச்சியும் பெறுவீர்கள். அதே நேரத்தில் சிலர் தங்கள் காதல் உறவுகளில் தொடர்ந்து திருப்தி அடையாமல் இருப்பார்கள். அவர்களுடைய மனம் நேர்வழியில் செல்லவில்லை என்பதாக இதற்கு அர்த்தமாகிறது. இந்த அர்த்தத்தில் 2025 உங்கள் அன்பை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகளை கலவையாக இருக்கலாம், அல்லது நீங்கள் முழு மூச்சுடன் காதலில் ஈடுபடவில்லை என்பதை உணர வேண்டும். கன்னிராசி மக்களின் திருமண வாழ்க்கை பற்றி பார்க்கும்போது திருமண வயதில் இருக்கும் அல்லது திருமணம் செய்து கொள்ளும் நிலையில் இருக்கும் கன்னிராசி மக்களுக்கு இந்த வருடத்தின் முதல் பாதை ஓரளவு சாதகமாகவே தோன்றுகிறது. 7ஆம் அதிபதியாக இருக்கும் குரு பகவான் வியாழன் தங்களின் அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கிறார். உங்களின் நற்செயலின் காரணமாக தகுதியான மற்றும் பக்தியுள்ள வாழ்க்கையை துணையை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கான அதிக நிகழ்தகவல்கள் கன்னிராசி மக்கள் பெறுவார்கள் என்று ஜாதகத்தில் குறிக்கிறது. மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு திருமண வாய்ப்புகள் அதிகமாக இருக்காது என்றும் நம்பலாம். மே மாதத்தின் மத்தியில் திருமண பேச்சுகள் தொடங்க முயற்சி செய்யுங்கள், யாவும் நலமாகும். திருமணத்தை பொறுத்தவரை கன்னிராசி ஜாதகம் 2025ஆம் ஆண்டு பல்வேறு பலன்களை தரக்கூடும் என்று கூறுகிறது. மே மாதம் முதல் 7ஆம் வீட்டிற்கு ராகு கேதுவின் செல்வாக்கு மக்களிடையே தவறான தொடர்புகளை நீக்கும். அதே வரையில் சில மாதங்களுக்கு பிறகு 7ஆம் வீட்டில் சனி பகவான், மார்ச்சுக்கு பிறகு 7ஆம் வீட்டில் சனி பகவான் இருப்பது சில முரண்பாடுகளின் வருகையை குறிக்கிறது. வேறு வார்த்தைகள் கூறுவதானால் தவறான தகவல் தொடர்பான உறவுகள் அது சார்ந்த பலவீனம் இந்த ஆண்டு தங்களிடம் இருந்து மறைந்துவிடும். அதே நேரத்தில் விருச்சிக ராசியில் சனி பகவானின் கூட்டாளிகள் இருப்பதால் சில நேரங்களில் ஆரோக்கியத்தில் பிடிவாதமான உணர்வுகள் அல்லது எதிர்மறையான விளைவுகள் உருவாகி உங்களை தொந்தரவுப்படுத்தும். முந்தைய சிக்கல்கள் சரி செய்யப்படும் சாத்தியம் இருந்தாலும் புதியவை வரக்கூடும் என்பதையும் இது குறிக்கிறது. இதேபோல ஒரு சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு புதிய சிக்கல்களும் உருவாகி மோசமடையாமல் தடுக்க தாங்கள் கவனமுடன் முயற்சி செய்வது கட்டாயமாக மனதில் பதிவைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும். கன்னிராசி மக்களின் குடும்பம் மற்றும் குடும்ப வாழ்க்கை பார்க்கும்போது கன்னிராசி 2025 பொறுத்தவரை இந்த ஆண்டு தங்களின் குடும்ப விஷயங்களில் குறிப்பிடத்தக்க பிரச்சனைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. ஆண்டின் பெரும்பகுதிக்கு உங்கள் 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் சிறப்பாக உங்களுக்கு செயல்படுவார். இதன் விளைவாக குடும்ப வாழ்க்கையில் நன்மை நினைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் நீங்கள் விரும்பினால் குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுக்கிடையில் நல்ல விஷயங்கள் அமைதியாக வைத்திருக்க எல்லா முயற்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது. மே மற்றும் மார்ச் மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு பகவான் 2வது வீட்டை பார்க்க 5வது அம்சத்தை பயன்படுத்தி குடும்பத்தை மேம்படுத்தும் முயற்சியில் ஈடுபடுவார். எனவே இந்த ஆண்டு தங்களின் குடும்பம் சார்ந்து
குறிப்பிடத்தக்க குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் வர வாய்ப்பில்லை என்று நாம் முடிவு செய்யலாம். கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன. அதே நேரத்தில் வேண்டுமென்றே எந்த பிரச்சனையும் கவனிக்காமல் மோசமடைய விடாதீர்கள். உள்நாட்டு குடும்ப விவகாரங்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு முரண்பட்ட விளைவுகளை நீங்கள் பெறுவது உங்களுடைய கவனமின்மையால் இருக்கும். மார்ச் வரை 4வது வீட்டில் மோசமான செல்வாக்கு இல்லை என்றாலும் மேலும் மே மாதத்தின் நடுப்பகுதி வரை சதுர்டேஷ் குரு பகவானின் அனுகூலமான நிலையில் உங்களுக்கு தொடர்கிறார். எனவே அதுவரை குடும்ப வாழ்க்கை பொதுவாக சாதகமாக இருக்கும். ஆயினும் கூட மார்ச் மாதத்தில் தொடங்கி சனி பகவானின் தாக்கம் தொடங்கும். இது இறுதியில் சில சிக்கல்களை உருவாக்கி உங்களை மோசமான நிலையில் செயல்பட வைக்கும். ஆகவே இந்த நேரத்தில் நீங்கள் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் மதிநுட்பத்துடன் நேர்மையாக நடக்க வேண்டும். மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு அப்பாலும் குரு பகவான் விழாவின் 4வது வீட்டை பார்ப்பதன் மூலம் சாதகமான அம்சங்களை வழங்க அவர் முயற்சிப்பார். இருப்பினும் சில நேரங்களில் நீங்கள் சில குழப்பம் அல்லது முரண்பாடுகள் காரணமாக அதை அடையக்கூடிய சூழல் உங்களிடம் ஒத்து வராமல் நீங்கள் சிரமத்தை அனுபவிக்கலாம். இந்த வழக்கில் நாம் பார்க்கும்போது மே மாதத்தின் நடுப்பகுதி வரை தங்கள் வீட்டு விஷயங்கள் குறிப்பிடத்தக்க சிக்கல்கள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை என்று கூறுவதற்கு நம்பிக்கையான இடம் இருக்கிறது. இருப்பினும் கன்னிராசி மக்களின் கவனமின்மை அலட்சியம் காரணமாக மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு தங்களின் இல்லற வாழ்வில் சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். எனவே தங்களின் குடும்பம், வீடு, உறவுகள் தொடர்பான அனைத்து வேலைகளையும் சரியான நேரத்தில் செய்வது மிகவும் முக்கியம். அவர்களுடன் எப்பொழுதும் நலமாக பணிவாக மகிழ்ந்து உரையாடுவது முக்கியமான ஒரு அம்சமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அத்தியாவசிய பொருட்களை வாங்கும்போது குறுக்கு வழிகளை நீங்கள் எடுக்க வேண்டாம் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. தேவையற்ற செலவுகளை குறைக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இதை செய்வதன் மூலம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் அமைதியை பெறலாம், மகிழ்ச்சியை மீட்டெடுக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. கன்னிராசி மக்களின் நிலம், சொத்து மற்றும் வாகனம் என்ற முறையில் பார்க்கும்போது கன்னிராசி மக்களுக்கு இந்த ஆண்டின் முற்பாதி சொத்து, வீடு, நிலம், கட்டிட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். அது சார்ந்த கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படும். 4ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் மே மாதத்தின் நடுப்பகுதி வரை அதிர்ஷ்ட வீட்டை விட்டு வெளியேறும் வரை சொத்து மற்றும் கட்டிடம் தொடர்பாக அதிர்ஷ்டத்தை தருவார். வேறு வார்த்தைகள் கூறுவதானால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு முன்னர் ஏதேனும் நிலம் அல்லது நிலத்தை வாங்குவது சிறந்தது. எதற்காக இக்காரணம் கொண்டும் தள்ளி போடாதீர்கள். கூடுதலாக சனி பகவானின் அம்சப்பார்வை 5ஆம் அம்சப்பார்வை மார்ச் மாதத்தை தொடர்ந்து இந்த விஷயத்தில் சிறிது தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது. இருப்பினும் மே மாதத்தின் நடுப்பகுதி வரை காத்திருப்பது விரும்பத்தக்கதாக கருதப்படுகிறது. அதன் பிறகும் குரு பகவான் வியாழன் அதன் நிலையை கருத்தில் கொண்டு இந்த பகுதியின் முன்னேற்றம் காண முயற்சித்தாலும் சில சிறிய பிரச்சனைகள் அல்லது சவால்களை காரணமாக நீங்கள் தொடர்ந்து மனச்சோர்வு அடையக்கூடிய சூழலும் இருக்கிறது. வாகனம் தொடர்பான பிரச்சனைகள் வரும்போது ஜனவரியில் தொடங்கி மார்ச் வரை இந்த பகுதிகளில் முன்முயற்சி எடுப்பது சிறந்தது. வாகனம் வாங்கலாம். இருப்பினும் மார்ச் மற்றும் மே மாத நடுப்பகுதிக்கு இடைப்பெற்ற நேரமும் சராசரி நற்பலனை தரும் மற்றும் வெற்றி அடையக்கூடிய சூழல் இருக்கிறது. அதே நேரத்தில் இதற்கு பிறகு வாகனம் வாங்குவது மிகவும் முக்கியம் என்றாலும் சம்பந்தப்பட்ட மாடல் அல்லது வாகனத்தை பற்றி ஆழமாக விசாரித்து முழுமையாகவும் ஆராயுங்கள். தொழில்முறை ஆலோசனை பெற்ற பின்னரே வாகனம் வாங்குவது தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபடுவது பொருத்தமானது. நீங்கள் விரைவாக அல்லது மிகுந்த உற்சாகத்துடன் பணிபுரிந்தால் தவறான வாகனத்தை வாங்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஆகவே அவசரம் காட்டாதீர்கள். வாகனம் வாங்கும்பொழுது நிதானமாக அலசி ஆராய்ந்து செயல்படுங்கள். இதன் விளைவாக மே மாதத்தின் நடுப்பகுதியை தொடர்ந்து வாகனங்கள் தொடர்பான முடிவுகளை எச்சரிக்கையுடன் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 2025 கன்னிராசி மக்களுக்கு பரிகாரம் என்பது ஒரு கருப்பு பசுவிற்கு பசும் கீரைகளையும் அருகமுல்லையும் உணவாக கொடுங்கள். அவற்றை முதுகில் தடவி கழுத்தை தடவி சேவை செய்து அவர்களின் ஆசியை பெறுங்கள். தினமும் விநாயகப் பெருமானை வணங்கி வழிபடுவதும் நலமாக இருக்கும். வெளியே செல்லும் போது நெற்றியில் மஞ்சள், சந்தனம், குங்குமம், விபூதியை இட்டு வெளியில் செல்வது நலமாக இருக்கும். பொதுவாக கன்னிராசி மக்கள் 2025 வாழ்க்கையில் பல அம்சங்களில் தங்களின் விடாமுயற்சியின் விளைவாக சாதகமான பலன்களை பெற முடியும். கவனமின்மையாலும் எச்சரிக்கையின்மையாலும் அலட்சியத்தாலும் சிலர் சாதகமற்ற விளைவுகளை அனுபவிப்பார்கள். ஆகவே இதிலும் கவனமுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கன்னிராசி மக்களுக்கு மார்ச் மாதம் 7.5 சனி உருவாகி 7ஆம் இடத்து கண்டக சனி உருவாகிறது. 7.5 சனி என்பது 2036ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 27ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 12, 2043ஆம் ஆண்டு முடிவடைகிறது. கன்னிராசி மக்கள் தங்கள் வாழ்வில் சாதகமான பலன்களை இருப்பதற்காக
அன்னை புவனேஸ்வரியையும் காளி மாதாவையும் பெண் தெய்வங்களையும் வணங்கி அவரது ஆசையை பெறுவது நலமாக இருக்கும். குடும்ப பெண்களை மதித்து குடும்ப பெண்களை போற்றி வணங்குங்கள். உங்கள் மூத்தோர்களை வணங்குங்கள். யாவும் நலமாகும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திலகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆவரண ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.